யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். இது கிறிஸ்து வழங்கும் இன்றைய நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான மக்களே, ஒரு வகுப்பறையில் மாணவன் 7வது வகுப்பு படித்து கொண்டிருந்தான். அவனுடைய வகுப்பறை முழுவதும் மாணவர்கள் எல்லாம் பிக்னிக்கு போக ஆசைப்பட்டாங்க. அப்படி போகும்போது ஒரு பையன், அந்த பையன் கிளாஸில் இருந்து அவங்க அப்பாட்ட போய் பெர்மிஷன் கேட்குறான். அப்பா, இந்த மாதிரி என்னுடைய வகுப்பறையிலேருந்து நாளை மறுநாள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் பிக்னிக் போகிறாங்க, நான் போகட்டா அப்படின்னா. அதுக்கு அப்பா கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்துட்டு அமைதியாகிட்டார். அதனால் பையனும் ரொம்ப அமைதியாகிட்டு, அப்பாவுக்கு பிடிக்கலை, அதனால் நம்ம போகமாட்டோம் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஒரு 3 நாள் கழித்து அந்த பிக்னிக் போகிற அன்னைக்கு அப்பா மனம் மாறி, மகனே, நீ பிக்னிக் கேட்ட, ரைட், இப்போ நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்தார். அதுக்கு அந்த பையன் சொன்னான், அப்பா இப்போதைக்கு என்னால் போக முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு தான் அவங்க போகிறாங்க. நான் முந்தான நாள்லேருந்து உங்கள்கிட்ட கேட்டேன் இல்லையா, அந்த நாள்லேருந்து நவநாள் வச்சுருக்கிற 3 நாள் என்னைக்கு பிக்னிக்கோ அன்னைக்கு இது என்னது மழை பெய்யணும், இடி வரணும், எல்லாம் புயல் வரணும், அவங்க எல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். அதனால் காலையில் நீ கண்டிப்பாக போக மாட்டாங்க, உங்கள் காசு எனக்கு தேவையில்லை அப்படின்னாங்க. ஒரு சின்ன ஒரு இதுதான். தூய ஆவி என்பது என்ன, யார்? இவர் ஒரு கடவுள், தந்தையாய கடவுள், அப்பா. மகனான இயேசு அவரும் கடவுள் தான். தூய ஆவியானவர் இவரும் கடவுளே. ஆக 3 பேரும் சேர்ந்து ஒரு கடவுள் தான், 3 கடவுள் அல்ல. இதுதான் திருச்சபை நமக்கு கற்றுத்தருகிற பாடம். அப்பாவாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, தூய ஆவியாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை உண்டு. இந்த கடமையில் இன்றைக்கு பெந்தகோஸ்து அனுபவத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம், மேல்தளத்து இறை அனுபவம், அப்பர் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேல்தளத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, எதற்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பயந்து கொண்டு இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்தாலும் இன்னும் அவர்களை விட்டு பயம் போகவில்லை. பயம் போகாததினால் மேல்தளத்தில் இருக்கிறார்கள். அவர்களோடு கூட இருப்பவள் நம்முடைய அன்னை மாமரி. ஆக இப்படியாக அங்கு கூடியிருக்கிற இந்த அப்போஸ்தல ஒரு திரு அவையில் ஆண்டவர் இயேசு அங்கு தன்னுடைய ஆவியை அனுப்புகிறார். ஒவ்வொருவருமே அவர்கள் நிறைவடைகிறார்கள். ஆவியினுடைய வல்லமையினால் முதலிலே நிறைவு அடைகிறார்கள். நிறைவடைவதற்கு போல அவருடைய உள்ளத்தில் இருக்கிற அச்சம் எல்லாம் நீங்குகிறது, பயம் எல்லாம் போய்விடுகிறது. ஆவியானவர் இறங்கும்போது முதலிலே நெருப்புத்தன்மை கொண்டவராக, பயத்தை சுட்டெரித்து வல்லமையை கொடுக்கிற ஆவியானவராக அங்கு இறங்குகிறார். எனவே தான் நாம் பார்க்கிறோம், இதில் பிறகு அந்த ஆவியின் வல்லமையை பெற்ற பிறகு அப்போஸ்தலர்கள் எல்லாம் மறைசாட்சிகளாக மாறுகிறார்கள்.
ஒரு சிலர் விசுவாசத்துக்காக இறக்க துடிக்கிறார்கள், இயேசுவை போல மரிக்க விரும்புகிறார்கள். இன்னும் அதிகமாக தங்களுடைய உடலை ஒரு பொருட்டாக கருதாது இயேசுவே மீட்பர் என்பதை உணர்ந்து அறிவிக்கிறார்கள். ஆக இப்படியாக பார்க்கிற போது பெந்தகோஸ்து திருவிழா அன்று பயந்து இருந்த ஒரு நிலை விலகி வல்லமை பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக மேல்தளம் என்று சொல்லுகிற போது நமக்கு இன்றைய நாட்களில் மேல்தள இறை அனுபவம் என்றால் ஒவ்வொரு திருப்பலியும் தான் மேல்தள இறை அனுபவம். ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஆவியின் சக்தியை, வல்லமையை நம் மீது பொழிகிறார். ஏற்கனவே திருமுழுக்கினால் நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஞானஸ்நானத்தின் வழியாக பெற்றுக்கொண்ட ஆவியின் சக்தி ஒவ்வொரு திருப்பலியிலும் புதுப்பிக்கப்படுகிறது. நாம் புதுமை அடைகிறோம். பழைய இயல்புகளை களைந்துவிட்டு புதிய இயல்பாகிய கிறிஸ்துவனுடைய திருவுடலும் கிறிஸ்துவனுடைய திரு இரத்தத்தையும் அருந்தும்போது நாம் அவராகவே மாறுகிறோம். ஆக பழைய இயல்புகள் களைகிறது, புதிய இயல்புகள், புதிய தன்மைகள், புதிய சிந்தனைகள், புதிய வல்லமை பெருகுகிறது ஒருவனுடைய உள்ளத்தில். ஆக மேல்தள அனுபவம் என்பது ஒவ்வொரு திருப்பலியிலும் நடக்கிற புதுமைதான். ஆக பயம் நீங்குவது போல நம்முடைய வாழ்க்கையில் அத்தனை பாவங்களும் நீக்கப்பட்டு புதிய மனிதர்களாக மாறுகிறோம். எனவே தான் தூய ஆவியானவர் விவிலியத்தில் நாம் பார்க்கிற போது இவர் வேறு ஒருவர் அல்ல, துணையாளர். நமக்கெல்லாம் தெரிந்தது தான். துணையாளர் என்பது திருமண உடன்படிக்கையில் நாம் பார்க்கிறோம். ஒருவர் இன்னொருவருக்கு துணையாளர். மனைவி கணவருக்கு துணையாளர், கணவர் மனைவிக்கு துணையாளர், இப்படியாக ஒருவர் இன்னொருவருக்கு துணையாளர். துணையாளர் என்பது ஒருபோதும் நீங்காதவர்கள். எத்தகைய சூழல், அதுதான் திருமண உடன்படிக்கையில் நாம் பார்க்கிறோம். நான் நிறைவிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் உனக்கு உறுதுணையாயிருப்பேன். ஆக இது போலத்தான் கடவுளுடைய உடன்படிக்கையில் கடவுளே உறுதுணையாக இருக்கிறார். ஆக உறுதுணை எப்படி நீங்கப்படாதோ அதுபோல் கடவுளுடைய பிரசன்னமும் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கப்படாத ஒரு பிரசன்னத்தை கொடுக்கிறார். அதுதான் கடவுள் தருகிற புதிய உடன்படிக்கை. ஆக இந்த நாளில் நாம் துணையாளராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அந்த தூய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருபவராக இருக்கிறார். நமக்கு கற்றுத்தருதல் என்ன என்றால், எங்கு முதலில் நடக்கிறது என்றால் நம்முடைய கருவூலத்தில் தான் நடக்கிறது. சாங்சுவரி. இந்த சாங்சுவரி எது என்றால் நம்முடைய ஆன்மா. இதிலே தான் முதலில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. நல்ல சிந்தனைகள் உள் வர வர இங்கே நன்மைத்தனம் பெருகுகிறது. அதுதான் விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம், நல்ல மரம் கெட்ட மரம். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது. ஆக ஒரு மனிதனுடைய சாங்சுவரியில் இந்த இடத்துல நல்ல விதைகள் விதைக்கப்படுகிற போது அல்லது ஆவியானவருடைய சக்தி உள்ளே வருகிற போது ஒரு மனிதன் நல்லதை தியானிக்கிறான், நல்லதை கொடுக்கிறான், நல்லதை வழங்குகிறான். இந்த மனிதன் எப்பொழுதும் சாக மாட்டான், இருளை சார்ந்திருக்க மாட்டான். காரணம், இவனுடைய கருவூலத்தில் நன்மைத்தனமும் இறைவார்த்தையும் நிரம்பி இருப்பதால் இந்த மனிதன் வாழ்வு பெறுகிறான், வாழ்வை கொடுக்கிறான். ஆக இந்த நாளில் இந்த பெந்தகோஸ்து அனுபவத்தை பெற வந்திருக்கிற நாமும் திருப்பலியில் தான் இருக்கிறோம். எனவே ஆண்டவரை மீண்டும் நம்பிக்கையோடு பெறுவோம். ஆண்டவருடைய உடலை பெறுகிற போது எனக்குள்ளே நன்மைத்தனம் பெருக வேண்டும், எனக்குள்ளே இரக்க குணம் பெருக வேண்டும், எனக்குள்ளே மன்னிப்பு பெருக வேண்டும். இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை உங்களுக்கும் மன்னிக்கப்படும். அதான் ஒவ்வொரு தடவையும் நம்ம அவர் ஃபாதர், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை ஜெபம் சொல்லுகிற போது நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிப்பது போல எங்களுக்கு நீரும் எங்களுடைய குற்றங்களை மன்னியும் என்று தான் வேண்டுகிறோம். ஆக ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவருடைய உடலை உட்கொள்கிற போது இந்த ஒரு கருத்திற்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் எப்படி என்னை மன்னிக்கிறீரோ அதுபோல என்னுடைய வாழ்வில் வருகிற சவால்களில் நானும் மன்னிக்கக்கூடிய வல்லமையை பெற எனக்கு இந்த திருப்பலி உதவுவதாக என்று ஜெபிப்போம். எனவே பெந்தகோஸ்து அனுபவமானது வேறு ஒன்றுமல்ல, தூய ஆவி வாழுகிற இந்த ஆலயமாகிய இந்த உடலை நாம் கடவுளுக்கு உகந்த விதத்தில் படைப்போம். கடவுள் அதை மாற்றி கொடுப்பார். நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலும் இயேசுவினுடைய பெந்தகோஸ்து சாட்சிய வாழ்வில் நாமும் நிலைத்து நிற்போம். ஆமென்.